Jeremiah chapter 1 verse 10. நம்ம சில காரியங்களை we already learned lot of things. ஓகே, நம்முடைய வயது ஒருவேளை 20, 25, 40, 50, I am 60. ஓகே, அப்போது இவ்வளவு நாட்களாக நாம் நிறைய பிரசங்கங்கள், ஆசீர்வாதமான செய்திகள், சர்ச்சு போயிருக்கிறோம், மீட்டிங் போயிருக்கிறோம், எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் சின்ன பையன் சாமி, எனக்கு வேணாம் இது அப்படின்னு சொல்கிறார். நிறைய வேளைகளில் நாமும் அப்படி தான் சொல்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், முதல் நான் உனக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், இதை தான் நான் முதல்ல உனக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நாம் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் லாஸ்ட் வீக் நல்ல ஒரு மெசேஜ், what are the things we learn from our life traditionally, we have to remove it. Amen. அதுதான் எரேமியாவுக்கு. உங்களையும் கர்த்தர், நீங்கள் எல்லாருமே இந்த காலத்தில் ஊழியக்காரர்கள். எவ்ரிபடி யூ ஆர் அ காட்ஸ் சர்வெண்ட். டோன்ட் திங்க் தட் பாஸ்டர் மட்டும் தான் வந்து பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் காலங்களில், வருகின்ற காலங்களில் நீங்கள் எல்லாரும் வருவீங்க. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். பாவம் உட்காந்து 1.5-2 மணி நேரம் நின்று எல்லாத்தையும் கற்றுக்கிறார். பாவம் சொல்கிறார் உங்களுக்கு, இவைகள் எல்லாவற்றையும் யூ ஹாவ் டு டேக் பார்ட். யூ ஹாவ் த ஒவ்வொரு அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். எனவே இந்த சபையானது எழுந்து கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஆர்கனைசேஷன். இட் ஷுட் பி யுனைடெட் இன் த லவ் ஆஃப் த லார்ட். ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்ட ட்ரெடிஷ்னல் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் நமக்கு என்ன, இட்ஸ் நாட் மேன்மேட் டாக்டரின். இப்போ ஒவ்வொரு திருச்சபைகள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ச்சிலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் ஒன்றாக கட்டி இணைப்பது கர்த்தருடைய வசனம். எனவே நாம் கற்றுக்கொண்ட இந்த பழைய காரியங்களை விட்டுவிட்டு, இன்னைக்கு சொன்னோம், பாஸ்டர் ரொம்ப அருமையாக சொன்னார், அதை புதிதான அவருடைய பாடல்களை நாம் பாடுவோம். வாட் இஸ் த நியூ சாங்? திஸ் இஸ் வாட். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க, எவ்ரி டே when you are reading the word of God, it's a different type of dimension God wants to take you, different type of vision God wants to give to you. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தரிசனத்தின் மூலமாக கர்த்தர், தரிசனமாவது என்ன? What is the vision? Vision is the language of the Holy Spirit. தரிசனம் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை. இப்போ தரிசனம் இல்லை, ஏன் அது தேவைன்னா, வேதம் சொல், தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. they will all perish. ஸோ நமக்கெல்லாம் நல்ல அற்புதமான வார்த்தை மல்கியால வாசித்தோம். கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். தரிசனம் இல்லாத சபைகள் சீர்கெட்டு போயிடும். தரிசனம் இல்லாத வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடும். எனவே we should always have to have the vision. Vision of what? வீடு கட்டணும், பணம் சேர்க்கணும், that is good, but the vision is something different. We have to wait for the Lord. எவ்வளோ நாட்களாக நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டு நிற்க போகிறோம்? how long we are going to listen the gospel? We have to prepare ourselves to meet our God. Amen. நாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாய், நாம் அவரை எதிர்கொண்டு நோக்கும்படியாய், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், குறிப்பாய் பெரிய ஒரு பாரமான காரியம் நம்ம பாஸ்டரையாக இருக்குது, இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போனோம் அவர். ஆமென். அதுக்காக தான் அவங்கள ஜெபிக்க சொன்னாங்க. இந்த ஊழியம் மிகவும் மகத்தான ஒரு ஊழியம், சபையை நடத்தி சீர்திருத்தி கொண்டு செல்வது. எனவே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், சுவிசேஷம் மட்டும் சொல்வது இந்த திருச்சபையின் காரியம் அல்ல. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இங்கு வருகின்ற பிள்ளைகளையும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், விடுங்க, கடைசி புஸ்தகம் வேதாகமத்திலே கடைசி புஸ்தகம் என்னது? வெளிப்படுத்தல் விசேஷம். இட்ஸ் இன் ரெவலேஷன் சாப்டர் 14, 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நிதானமா சத்தமா வாசிக்க பார்க்கலாம். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரருக்கும், பாஷைக்காரருக்கும்,
ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். சரி, அப்பனா இதுல ஒவ்வொரு காரியங்களும் வருகின்றன. அது என்னன்னா, முதலாவது ஒரு காரியம் இதில் கர்த்தர், முதலாவது ஒரு காரியம் நான் சொல்றேன், ஏஞ்சல் தூதர். அவங்களுடைய வேலை என்ன? The angels, I tell you, the angels' duty to bring the heavenly blessing to the earthly people. 91ஆம் சங்கீதத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவருடைய வேலை என்ன பிரதீப்? தேவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், தேவன் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களையும், பரலோகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை பூமியிலே கொண்டு வந்து நமக்கு கொடுப்பது தான் ஏஞ்சல்ஸ் ஒர்க். ரொம்ப வெரி வெரி கிளியர்லி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் பை வேர்ட், வேர்ஸ் பை வேர்ஸ். ஓகே. இரண்டாவது, என்ன எதற்காக இந்த காரியத்தை கடைசி காலத்திலே லிசன். Today you are listening a prophetical visionary message. What for? மூன்று விதமான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைத்து செல்ல போகின்றார். முதலாவதாக அந்த தேவதூதன் வந்து சொல்கின்ற காரியம் கர்த்தருக்கு பயந்து. இரண்டாவது ஒரு காரியம் give glory to God, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். மூன்றாவதாக கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயப்படணும், ரெண்டாவது கர்த்தரை மகிமைப்படுத்தணும், மூன்றாவது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். Again I am telling you, first to fear the Lord, second to glorify the Lord, third to worship the Lord. தமிழ்ல சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயந்து, சொல்லுங்க எல்லாருமே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் அல்லது தொழுது கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ தூதர்கள் சுற்றில் there are millions of angels watching over us. Millions of angels protecting us. இந்த சின்ன பிள்ளை விளையாடும் போது நீங்க கவனிச்சிங்களா? It is not the parents are giving the attention for him also. அவங்களே நம்முடைய பேரண்ட்ஸ் கவனிக்கும் போது நம்மை பாதுகாக்கும்படியாய் 91ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்ட அத்தனை பாதுகாப்பையும் கொடுக்கும்படியாய் the angels are surrounding us. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்க you are not alone. You are not left alone people. There are lot of protection for you. You the ராஜசிங்கம் நம்மோடு கூட இருக்கின்றார். அப்போ என்ன, ஆண்டவருக்கு மூன்று காரியங்களோடு ஆசீர்வாதங்களோடு நாம் இந்த வீட்டில் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக போகின்றோம். முதலாவது அந்த தேவதூதன் சொன்ன செய்தி, கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். What is the fear of the Lord? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன? ஓகே, அடுத்தது சொல்லுங்க. I want you all to speak with me. ஓகே, அதுதான் பிரசங்கமே. சொல்லுங்க, fear of the Lord என்ன? பிரைஸ் கிட்ட வந்துட்டார் பாஸ்டரு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இவைகள் எல்லாம் அர்த்தமுள்ள ஜீவனுள்ள வாக்குதத்த வசனங்களை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அப்படி என்று சொன்னால் எது தீமை என்று சொன்னால், எந்தெந்த காரியங்களெல்லாம் ஏசாமி வெறுக்கிறாரோ, எந்தெந்த காரியங்களெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததோ, இது எல்லாமே தீமை தான். ஆமென். What is not pleasing God, these are all the evil things on the world. என்ன பிரதர் சொல்றீங்க? We are in the world. How? அதுக்காக தான் சபை, அதுக்காக தான் நமக்கு
பாஸ்டர் ஐயா, அதுக்காக தான் மூப்பர்கள், அதுக்காக தான் இந்த உறவுகள், இந்த திருச்சபை நமக்கு தேவையா இருக்கின்றது. பிரியமானவர்களே, நமக்கு நல்லா கவனிங்க, அவங்களோட இருதயத்தோடு பேசும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கின்றார். அது என்னன்னா, நம் நல்லவன் என்று நல்ல பிரசங்கி, நல்ல காசு கொடுக்கிறவன், நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன் என்று சொல்வதற்காக இந்த வேதம் கிடையாது. Why this word of God is for us where I am wrong, where I am doing against God's word, where I am doing the evil things. அதற்காக தான் இந்த வேதமே, என்னை சீர்படுத்துவதற்காக, என்னை செம்மையான வழியில் நடத்துவதற்காகத்தான் இந்த வேதமே தவிர, இதற்காகத்தான் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்தார் என்பதற்காக தான் இந்த வசனம். நல்லவன் புகழ்ந்து சொல்றதுக்காக நமக்கு இந்த ஆண்டவர் தேவையே இல்லைங்க. ஏனென்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். எதிலிருந்து? sometime we are very arrogant, we are talking sometime very tension. போய் சொல்றோம், சில வேளையில் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். இந்த காரியங்களிலிருந்து, இந்த தீமையான காரியங்களிலிருந்து விலக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். You understand? It's very simple. It's very in brief, in nutshell, I wanted to explain that. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அவ்வளோதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதை செய், இது செய், இப்படி பண்ணு, அதை பண்ணு. These are all the procedures coming after that one. But the main thing is the fear of the Lord is going away from evil. அதான். We go home and read Matthew chapter 5. அப்போ இது என்ன செய்யணும்னா, what we have to do, அங்கே நிக்க வச்சிருது இல்ல. Listen, always God's word will always continue with you. உன்னை பின்னாலேயே தொடர்ந்து வரும். இதோட நீ விட்டுடாத மகனே, உன் பின்னால வருது. இது என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்ல கவனிங்க. மறவாத படிக்கும் எப்பெல்லாமா, எப்பெல்லாம்? until we are going to have the lost breath. okay okay ஜீவனுள்ள நாளெல்லாம் திருமாசி மாத அந்த வசனத்தை அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, to transfer that blessing to the grandchildren. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துமா. The pastor or the evangelist or the elders or நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற காரியம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்ற. என்னன்னா, நீ பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்கள், நீ அனுபவிக்கின்ற இந்த கிருபைகளை எல்லாவற்றையும் இந்த சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போதே, அவளை வெளியே கொண்டு போகும்போதே, when you are showing the natural things, you have to teach her how our God is. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எப்படியெல்லாம் நம்ம வசதியாக வச்சிருக்கிறார். இந்த காரியங்களை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, பாடுபட்டீங்களோ, அதெல்லாம் சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் செய்த கிருபைகளை, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்தார், அந்த பயத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். So we have to teach our children the fear of the Lord. அப்போ இந்த காரியங்களை நாம் சொல்லுகின்ற போது கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்றவராக மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். நிறைய காரியங்களை நான் பேசுறதுக்கு முன்னாலே பாஸ்டர் அந்த மெசேஜ் ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டாரு. Why God has blessed you? கர்த்தர் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கின்றார் என்று சொன்னால், ஆபிரகாமை அவர் ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென். You are blessed to
to be blessings for others, right? That's why God wants to bless us. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்கள் மேனேஜரு, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு மேலே, நான் வண்டி போய் நிற்க வைக்கிறேன், அந்த ஆரிஸ் அந்த க்ளீன் பண்ணுறேன், அவன் சொல்கிறான், யார் இதில் மேனேஜர்? ஏன்னா ஐ எம் பார்க்கிங் மை பிராண்ட் நியூ கார் ஜீப் and my boss is bringing the old Chevrolet car. He is asking, who is the boss there? கர்த்தர் நம்மை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். நம்மை இந்த உலகத்திலே மற்றவர்களை காட்டிலும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கின்ற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். சங்கீதத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை இவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Deuteronomy chapter 5 verse 32. Therefore you shall be careful to do as the Lord your God has commanded you. You shall not turn aside to the right hand or to the left. பாருங்களேன், வாசிங்கம்மா, தமிழ்ல வாசிங்கம்மா. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. பாருங்களேன், இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பிள்ளைகளுக்கு இதை we have to transfer this. எது நல்லது எது கெட்டது, ஏன்னா ஆண்டவரே வந்து அவங்க கூட டைரக்டாக பேச முடியாது. ஸோ you are the institute, you are the reason for them to take them. எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போக போகிறீங்க. என்னென்ன? கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். ரெண்டாவது ஒரு காரியம், அதே வசனத்தில் 2வது வரியிலே இருக்கு பாருங்களேன். கர்த்தரை அவரை மகிமைப்படுத்துங்கள். ரெவலேஷன் சாப்டர் 14 6th 7th verse. மிகுந்த சத்தமிட்டு முதலாவது தேவனுக்கு பயப்படணும். அடுத்தது மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? இன்னைக்கு பாஸ்டர் ஐயா நிறைய அதை பற்றி சொன்னார். வாட் இஸ் டு க்ளோரிஃபை அவர் காட்? நான் சொல்கிறேன், சிம்பிளாக நான் சொல்கிறேன். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இப்போ அந்த கதையை மெதுவாக அவங்களுக்கு சொல்கிறேனே. மகிமை என்றால் என்ன? அந்த மகிமை எதற்காக ஆண்டவர் சொல்கிறார்? மோசே ஆண்டவரோடு நடந்தான். 6 லட்சம் மக்கள், more than 6 lakhs people is taking in the land. இதுதான் மீதியான் லேண்டில் வழிநிறுத்தி போகிறார். அப்போ வழிநிறுத்தி போகும்போது மோசேக்கு நிறைய ஆசை. அற்புதங்களை செய்தவன், அடையாளங்களை செய்தவன், கர்த்தருக்கு தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக 120 வருடங்களும் கர்த்தரோடு அவன் இருக்க ஆசைப்பட்டவன். 40 வருடங்கள் எகிப்திலே, 80 வருடங்கள் இந்த சவுதி அரேபியாவில், மொத்தம் 120. when God called him in the Mount Nebo, he went. 120 வயசு கிழமை 1628 ஃபீட்டு ஹைட்டு நேபோத் மலையில் ஏறி போகிறாரு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்களே, தயவுசெய்து உங்களுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். I want to see your glory God. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமுள்ள என்னை அசுத்தமுள்ள மனிதன் பார்க்க முடியாது. நம்ம ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். இந்த மகிமையை பற்றி பேசினே போகலாம். உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா மதங்களும் நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். இஸ்லாமியர்களும் கூட, நம்ம சகோதரர்கள் இந்துக்கள் கூட நீங்கள் பார்க்கும்போது how to become holy, நல்லா கவனிங்க. how to become, எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல வழிகள் இருக்கின்றன, உருமாக்கங்களே இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்தவத்தில் மட்டுமே நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. In Christianity only there is a God who can make us holy. மற்றவர்களெல்லாம் வழியை காமிக்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டுமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். there is a God who can make us holy. எனவே இந்த பரிசுத்தமானது ஒன்று, இட்ஸ் a noble character of our God.
அவர் ஆண்டவர்கிட்ட இந்த மகிமையை பார்க்கும்படியாய் அவனுக்கு ஆசை. ஆண்டவரே உன்னுடைய மகிமையை பார்க்க. வாட் ஃபார்? மோசேக்கு அந்த மகிமையை பார்க்க முடியல. நான் கடந்து போகும் பொழுது என்னுடைய பின்னால் தான் நீ பார்க்க முடியும். அப்போ அந்த மகிமையின் பிரசன்னத்தோடு இறங்கி வராரு. எதற்காக? நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அற்புத விதமான ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எதற்காக இந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு? why God wants to transfer or recharge the glory to us. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் God don't want to share with any humankind. சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் நான் கொடேன் என்று சொல்லுகின்றார். in Exodus, வீட்டில் போயிட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 நீங்கள் வாசித்து பாருங்கள். when God show him the glory, he just transforming or charging the glory to Moses. எதுக்காக நான் சொல்கிறேன்? நான் ரியாதில் பட்டணத்தில் வேலை செய்யும் பொழுது இந்த குதிரை எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்களே ரேஸ்க்காக, அந்த இதுக்கு போனேன். ஐயோ, நான் யோசித்தேன், மனுஷனை பறக்கிறத காட்டிலும் குதிரையாக பிறந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அவ்வளோ வசதிகள். அந்த ஹார்சஸ் எல்லாம், அரேபியன் குதிரைகள் எல்லாம் அவ்வளோ ஹைட்டு. அது எவ்வளவாக போச்சு. அதுக்கு ஒரு டாக்டரு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அதை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர், சாப்பாடு கொடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர், ஒரு டீமே அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா, not behind the four walls to keep, it has to come out to run in the race. Amen. எனவே கர்த்தரும் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்க விரும்புகின்றார். மோசேக்கு கொடுத்த மகிமை அவனுக்காக மட்டும் அல்ல. He want to transfer that glory to others. God has to blessed so many things in our life that we have to transfer this blessing, especially the glory, to others. கர்த்தர் நமக்கு சும்மா சார்ஜ் பண்றார் கொஞ்சம் கொஞ்சமா. எதுக்காக? இந்த நற்காரியங்களை, நற்போதனைகளை, நம்முடைய வசதிகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. God is giving the glory to Moses, not for him to take this glory to the people, to show them. அவன் இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் எல்லாம் பிரகாசமாக இருந்ததாம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மகிமையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். எதற்காக? why we want to transfer these blessings to others? ஏன் இதெல்லாம் கஷ்டப்படணும்? because there is a very special gift for us. Revelation chapter 22 verse 12. Maybe not now, in the near future. சீக்கிரமாய் வருகிறேன். யார் வர்றது? சீக்கிரமாய் வருகிறேன். ஏசாமி தான் நமக்கு சொல்றாரு. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அடுத்தது வாசிமா அப்படியே. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அவருடைய மகிமை வெண்வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படும், ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். இந்த உலகத்தின் பாடுகள் நிறைய இருக்கு. அப்போ when God is going to come, அவருடைய மகிமையை நாம் காண முடியும். யோவான் 6 decades he walked with the Lord. 60 வருடங்கள், 6 தலைமுறைகளாக அவன் ஆண்டவரோடு நடந்து வருகின்றான். பத்மு தீவிலே கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு போய் அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். சொல்லுகின்றான். நிறைய பேர் சொல்றாங்க, இல்லை ஐ எம் a perfect person, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் தேவை? God said that one, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களுக்கும் சத்தியம் நமக்கு இல்லை. ஆமென். When we get to the holiness, எப்பொழுது முழு மகிமையை நாம் பெற முடியும் என்று சொன்னால், whenever God comes on the sky, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே வரும் பொழுது, இரண்டாவது வருகையிலே வரும் பொழுது, அவரை முகமுகமாய் நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. முழுவதும் நாம் மகிமைப்பட முடியும். இந்த உலகத்திலே Paul is asking God, இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ போராட்டம் என்னுடைய பாடுகளிலிருந்து என்னை எடுத்து விடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்பா. Paul, it's enough for you. My grace is enough for you. That's enough.
ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவதற்கு என்னுடைய மகிமை உன்னோடு கூட வழி நடத்தி செல்லும்படி நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். God wants to give the glory not everybody who loves him. எல்லாரும் விரும்புகிறாங்க, எனக்கு இது வேணும் இது வேணும். அவரோடு பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டுமாமே. மோசே was struggling with the Lord. டெய்லி பஞ்சாயத்துங்க, டெய்லி அவனுக்கு எல்லா 6 லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளோ காரியங்களை அவன் செய்ய வேண்டும், எத்தனை விதமான ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் மோசேயின் மீது அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு சென்றான். எனவே அவன் மீது உதித்த அந்த மகிமையின் பிரசன்னம் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவனை யாரெல்லாம் அவனை நேசித்தார்களோ அவர்களெல்லாம் அவர் அதிகாரியை ஆக்கினார். அவர்களிடத்திலே கர்த்தருடைய அந்த மகிமை பிரகாசித்தது. பிரியமானவர்களே, ஒரே நினைத்துக்கொள்ளுங்கள், nobody special in that one. God wants to give that glory to each and everybody, whether you are rich or poor, whether you are North Indian or South Indian, any part of the world God wants to give to you. Understand that one. Our God is a very lovely God. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி டைப்புங்க நம்முடைய சாமி. எப்படின்னு சொல்கிறதுனா, ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். அது என்னென்னா, பேதுரு சொல்கிறாரு, சாமி நீங்கள் மட்டும் கடலில் நடந்தீங்களே, நானும் வரட்டேன். கமான், நோ ப்ராப்ளம். நீ என்ன எத்தனை முறை என்ன மறுதளிச்சு அதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா. ஐ ஃபர்கிவ் எவ்ரிதிங், பட் யூ வாண்ட் டு வாக் வித் ஆன் த சீ, நோ ப்ராப்ளம், கமான். அப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவராக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இணைத்துக் கொள்ள விரும்புகின்றார். He want to talk with us, He want to work with us, He want to walk with us in all the situation. எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 2 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். 2வது, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை கர்த்தர் நம்மோடு வைத்திருக்கின்றார். 3வது, worship. இன்னைக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் the first chapter 13ஆம் வசனம். Ephesians chapter 1 and the 13th verse. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Jason, in him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. I will tell you the truth. When you want to get the Holy Spirit, in Old Testament days, the Holy Spirit is not in the heart of the people. It is above the people. தாவீது ராஜாவை சாலமோன் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டது. பசுத்த ஆவியான அவர்கள் மேல் அசைவாடுகின்ற, ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அசைவாடுகின்ற தெய்வமாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நம்முடைய இருதயத்திலே அவர் வசிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். How to receive, when to receive, what is the secret of the Holy Spirit, we can understand. Listen very carefully. When you accepted the Lord Jesus Christ as your personal Savior, that time itself the triunion God dwells in your heart and it has been sealed. புரிந்து கொண்டீர்களா? எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நிமிடமே திருத்துவ தேவனாகிய கர்த்தர் பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே வருகின்றார். We need any training for that one? We need any special course for that one? We need any conference for that one? No need to have it, because the Bible is very clearly. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளது, சத்தியம் உள்ளது. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இதை தவிர even the angels come and tell you, don't believe anything. This is the secret. This is the hidden secret of our Lord. He wants to talk to you. God will give the fear in your heart. God will give the glory in your life. The third thing is very, very important thing, the worship the Lord. What is the worship? Listen very carefully.
The first worship in the Holy Bible start when Abraham took Isaac to the Mount Moriah. மோரியா மலைக்கு தன்னுடைய பிள்ளையை பலியிடுவதற்காக போகின்றான். என்ன சொல்கிறார் பாருங்க. Genesis chapter 22 verse 5. And Abraham said to his young men, stay here with the donkey, the lad and I will go yonder and worship, and we will come back to you. Amen. worshipனா என்ன தெரிஞ்சா? முதல் தொழுது கொள்ளுதல், முதல் worship ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க. சாராக்கு இந்த விஷயத்தை சொன்னார் அவரு? நோ, he told. ஆனால் யாரை பலியிடுறன்னு சொல்ல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் இப்படி, ஒருவேளை அவங்க சாரா அம்மாவுக்கு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, சர்வெண்ட்டுக்கிட்டே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சு, இவனை போட்டு தள்ளிடுங்க. என் பிள்ளை எவ்வளோ நாளுக்கு பிறகாக எனக்கு இந்த பிள்ளை கிடைச்சது, எவ்வளோ நாட்கள், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, எவ்வளோ நாட்களுக்கு பின்பதாக இந்த பிள்ளை எனக்கு கிடைத்தது, எவ்வளோ நாட்களுக்கு பின்னபாக இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். Why I want to lose my child? Worship, listen, you are not going to get anything. Worship 100% belongs to God. மூன்று காரியங்களை சொல்கின்றேன். What is prayer? What is prayer? Prayer is ஆண்டவரே என்னை இரட்சியும். நல்லா கவனிங்க. ஆண்டவரே என்னை இரட்சியும் என்பது ஜெபம். What is praise? என்னை ஆண்டவரே நீ இரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. That is praise. Worship is God because you are the Savior. God save me, that is the prayer. God thank you, that is the praise. God, you are the Savior, that is worship. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக மட்டும் செல்லவில்லை. He want to give away Isaac to the Lord. ரொம்ப அருமையான வெளிப்பாடு. He want to give away. He is not going to receive anything from that. Sarah is not going to get any blessing out of that one because that is giving to the Lord alone. Worship is 100%. It is for the glory of the Lord. Worship, when the wise men come from east, they receive something or they gave something. இன்னைக்கு அருமையா சொன்னாரு. Praise God for that. The Holy Spirit is revealing through how the intersection God is want to give to us. They offer something. எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதுதான் worship. God, I am nothing. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அது எனக்கு என்னுடைய வேண்டுதலுக்கு என்னுடைய தேவையானது, எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி. மூன்றாவதாக I worship because நீர் என்னுடைய ரட்சகர். ஆமென். So you should understand the meaning of prayer. ஜெபம் என்றால் என்ன? நம்முடைய தேவைகள். Praise, நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே எனக்கு நீங்க செஞ்சீங்க, ஏதோ ஒரு உதவி செஞ்சீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. worship என்ன? because I am adoring God. Because this worship never God gives something to you. This is 100% you are giving something to God. இதுதான் கொடுத்தார். It's not going to receive something. Abraham took 3 days. நான் சொல்றான், நீரும் எல்லாரும் இங்கே இருக்கு, இந்த கழுதியும் இங்கே இருக்கட்டும், நானும் என்னுடைய பள்ளியாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னார். We are going to worship the Lord. But these things, sacrificing, நல்லா கவனிங்க, listen very carefully. The sacrificing of Isaac is not revealed to Sarah because Sarah is not going to get the blessings because of that. Worship என்பது கர்த்தருக்கு முழுவதுமாக கொடுத்து விட கூடியது. பிரியமானவர்களே, Abraham never explained these things to Sarah. Purely glorifying the God alone. We cannot get anything from worship. Maybe we get joy, we get some time for that one, we'll get some benefit. No, it's 100% purely for God.
ரொம்ப அருமையாக பாஸ்டர் இன்னைக்கு சொன்னார். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். உடல், பொருள், ஆவி. பழைய பாட்டு நம்ம பாடுறோமே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசு. அப்படின்னா என்ன? everything we are surrendering to God, everything we are giving to God, that is called the worship time. We are empty, God is going to be glorified. This is a revelation of the God. Isaiah 42 அதிகாரம் கடைசியா வாசிப்போம், 8ஆம் வசனம். Isaiah chapter 42 verse 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. Praise God. In this end time, threefold blessing God wants to give to you. 3 விதமான ஆசீர்வாதங்களோடு இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வழிநடத்தி செல்ல போகின்றார். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்றால் தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். Glorify God. We are going to glorify God because we are blessed. God has given the glory to us. He showed the glory, wonderful blessing in our life. We have to transform these blessings to others. Glory. கர்த்தர் உங்களுக்கு மகிமையை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத I am really blessed person because the worship time, wonderful blessings. நல்லா வாசிக்கிறான் ஜேசன். இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you more and more. The entire family, we have to united in this one. இது மாதிரி நேரம் கிடைக்காதுங்க. இவ்வளோ நேரம் நின்று யாரும் இந்த வர்ஷிப்பை பண்ண முடியாது. என்னால் முடியாது. நான் செஞ்சதும் கிடையாது இது வரலையும். என்னுடைய 24 வருடங்கள் அனுபவத்திலே இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலான ஒரு ஆராதனையை நான் செய்து கிடையாது. எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட வருவாராக. உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இரண்டாவதாக, கர்த்தர் உங்களுடைய மகிமை, அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுப்பாராக. மூன்றாவதாக, கர்த்தரை வழிபடுகின்ற தொழுது கொள்ளுதலை கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. 3 விதமாக, 3-fold blessings you are going to be to your home. This burning fire will continue until the next week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.